நெல்லை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஞானம் திரவேத்தை ஆதரித்து நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். அவர்களுக்கு விரோதமாக திமுக இருக்கிறது என்று ஒரு அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், திமுக இந்து விரோத கட்சி என்றால் திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் பிறகு யார்? இந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்துக்கள் தானே. இந்து மதம் என்பது ஏதோ பிஜேபிக்கு மட்டும் சொந்தம் அல்ல. ஏதோ தாங்கள் தான் இந்து மதத்தினுடைய பாதுகாவலர்கள் போல ஒரு நாடகத்தை இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக இதை பற்றி நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். மத பாதுகாப்புக்கும் நல்லிணக்கமும் அது தனியாகவே அதனுடைய தலைப்பில இந்த அறிக்கையில நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது அறிஞர் அண்ணாவினுடைய தாரக மந்திரம். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணா அதற்கு ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். எனவே எந்த ஒரு மதத்திற்கும் எந்த ஒரு ஜாதிக்கும் எதிரானதல்ல திராவிட முன்னேற்ற கழகம். சமுதாய நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையாய கடமை. பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பாகுபாடு இன்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களினுடைய அந்த மாண்புகளை பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். இந்து மதத்திற்கு மட்டுமல்ல, எந்த மதத்திற்கும் திமுக கழகம் எதிரி அல்ல. இந்து கோவில்களிலிருந்து சிலைகள் கடத்தப்படுகிறது, அதை முழுமையாக கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கென்று ஒரு குழுவை அமைக்க வேண்டும், ஸ்பெஷல் டீமை அமைக்கணும் என்று தேர்தல் அறிக்கையில தெளிவாக நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். இந்து மத கோவில்களுடைய அருள் செல்வங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில பக்கம் 76 தெளிவாக நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். மதச்சார்பற்ற நல்ல அரசு அமைப்போம், மதங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவோம், எந்த மதத்தையும் ஒதுக்கி விடாமல் எல்லா மதங்களையும் அரவணைப்போம் என்றுதான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1996 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற போது திருக்கோவில்களை எல்லாம் அந்த நிர்வாகத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஆலோசனை குழுவை அமைத்து தந்தவர் அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். முந்தைய ஆட்சியை விட கோவில் சொத்துக்களை மீட்டு தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். கோவிலுடைய வருவாயை அதிகமாக்கி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். கோவிலுடைய நிலங்களை தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜெயலலிதா ஆட்சியை விட அதிகமாக கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். பூசாரிகளுக்கு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். திருக்கோவில்கள்ல கருணை இல்லங்களை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தமிழில ஆகம நூல்களை வெளியிட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். கிராமப்புற கோவில்களுக்கு நியாய விலை கடைகளை நிர்ணயித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். விநாயகர் போற்றி, முருகன் போற்றி, சிவன் போற்றி, திருமால் போற்றி போற்றி புத்தகங்களை வெளியிட்டு தமிழில் வழிபாட்டுக்கு உறுதுணை செய்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திருக்கோவில் அர்ச்சகர்களுக்கு புத்தொலி பயிற்சிக்கு வித்திட்டவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தமிழ் இசை பயிற்சி திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். கோவில்கள்ல திருக்குறள் வகுப்பை தொடங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். திருக்கோவில் சொத்துகளுக்கு நியாய வாடகையை நிர்ணயித்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நிதி வசதி இல்லாத கோவில்களுக்கு அரசின் சார்பில இலவச மின்விளக்கு அமைத்து தந்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். கோவில்கள்ல இலவச திருமணங்களை நடத்தி காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தவரும் கலைஞர் அவர்கள் தான்.
இந்த திமுகவை பார்த்து இன்றைக்கு சிலர் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.